considered asset அது வந்து 30%. Good. Next. அப்புறம் maximum marginal rate old scheme வந்து 42.74%, அது வந்து 30% plus 37 plus 4%. New வந்து 31%, calculation வந்து 13 plus 25% plus 4%. Okay. Next one is surcharge. Surcharge வந்து up to income up to 50 lakhs. Income up to 50 lakhs வந்து 50 lakhs to 1 crore வந்து special income 10%, normal income 10%, 1 crore to 2 crore வந்து 50%, normal income 10%, 2 crore to 5 crore வந்து 15% for special income, 20% for normal income. Greater than 5 crore வந்து 15% for special income, 37% for greater than 2 crore but not covered the 0.4 or 5 to 50% for special income, 50% for normal. இதுக்கு வந்து இதுவே பார்த்தது எல்லாமே ஓல்டு வச்சிருக்கோம். இதுக்கு மார்ஜின் ரிலீஃப் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா டாக்ஸஸ் per new income, tax on old income without increase ஆகாம சொன்னோம்னா அதுல வர டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் மார்ஜின் ரிலீஃப். இது எல்லாமே ஓல்டு. இப்போ நியூ கான்செப்ட் நியூஸ்ல அப்படிட்ட 115 PAC நியூஸோட பார்த்தோம்னா up to 3 lakh வந்து 3 lakh to 7 lakh 5%, 7 lakh to 10 lakh 10%, 10 lakh to 1 lakh 15%, 1 lakh to 10 lakh 15%. Very good. above 15 lakh வந்து 30%. இதுக்கு ரிபேட் அந்த செக்ஷன் 87A வந்து இதுக்கு நாட் எக்ஸீட் 7 lakh. அது இதுக்கு சர்சார்ஜ் வந்து 50 lakh to 1 crore வந்து 10%. 10% for special income, 10% for normal income. From 1 crore to 2 crore வந்து 10% for special income, 10% for normal income. Greater than 2 crore to 5 crore வந்து special income for 15%, normal income for 22%. Greater than 5 crore வந்து 15% for special income, 22% for normal income. 2 crore to 5 crore but not covered in the 0.4 or 5, both may 15%. இதுக்கு MMR ரேட் வந்து மேக்ஸிமம் சர்சார்ஜ் ஃபார் வோல்டேஜ் வந்து அதே 37%, கால்குலேஷன் வந்து 30%, 37%, 4%. ஆஃப்டர் நியூ ஏஜிங் வந்து 45%. இது கால்குலேஷன் வந்து 30% plus 25% plus 4%. இதுக்கு மார்ஜின் ரிலீஃப் வந்து சேம் அதே மாதிரி ஓல்ட் ஸ்கீம் எடுத்தோம், எந்த சேஞ்சஸ் இல்லை. அடுத்து செக்ஷன் 155 PAA தமிழ்நாட்டு பார்த்தோம். Alternate scheme for domestic company. இது tax rate வந்து ஸ்பெஷல் இன்கம் வந்து ஸ்பெஷல் ரேட் 10% சர்சார்ஜ் அந்த மேண்டேட்டரி இன்கம் அடுத்து 9% ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இதுவே அதர் இன்கம்னா டாக்ஸ் அட் 22% பிளஸ் சர்சார்ஜ் 10% பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 4%. இதோட அந்த MMR ரேட் வந்து அந்த 22 plus 10 plus 4%னா 25.168% கிடைக்கும். இதுவே இன்கம் இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ் கனெக்ஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து டேக்ஸ் வந்து 30%, சர்சார்ஜ் வந்து 10%, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 4%. ஒரு கால்குலேஷன் அதோட MMR ரேட் வந்து 30% plus 10 plus 4% பண்ணோம்னா 34.93% கிடைக்கும். அமைப்பு இதுவரையும் பார்த்தது செக்ஷன் 155 PAA. பார்க்கும்போது செக்ஷன் 115 PAB அதாவது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் இது என்னென்ன வராதுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், மைனிங், கன்வெர்ட்டிங் மார்பிள் பிளாக்ஸ் இன்டு ஸ்லாப்ஸ், ஃபில்லிங் ஆஃப் கேஸ் இன்டு சிலிண்டர், ஃபில்லிங் ஆஃப் புக்ஸ் ஆர் ஃபில்ம் ப்ரொடக்ஷன், அதர்ஸ் ப்ரைவேட். இந்த டாக்ஸ் ரேட் வந்து ஸ்பெஷல் இன்கம் வந்து ஸ்பெஷல் ரேட் வந்து சர்சார்ஜ் வந்து 10% மேண்டேட்டரி, 4% இது இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து அந்த MMR ரேட் வந்து 15% plus 4%. அதர் இன்கம்க்கு வந்து அதே 22% plus 10% plus 4%. அதே அந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட் வந்து அதே 30% plus 10 plus 4%. இதுதான் டாக்ஸ் ரேட் ஃபார் செக்ஷன் 115 PAB. லாஸ்ட் 115 PAD ஸ்கீம் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதுக்கு ஸ்பெஷல் இன்கம் வந்து ஸ்பெஷல் ரேட் ஸ்பெஷல் ரேட் பிளஸ் சர்சார்ஜ் 10% பிளஸ் 4%.
நார்மல் இன்கம் வந்து டேக்ஸ் ஃபார் 22%, சர்ச்சார்ஜ் 10%, செஸ் வந்து 4%. அந்த டிரான்ஸ்ஃபரிங் ப்ளஸிங் வந்து 30% ப்ளஸ் 10 ப்ளஸ் 4%. இதில் ஒரு நோட் என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம பண்ண முடியாது. பிஏஇ கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது டேக்ஸ் ஸ்பெஷல் இன்கம் வந்து ஸ்பெஷல் ரேட் ப்ளஸ் சர்ச்சார்ஜ் வந்து 10%, செஸ் வந்து 4%. இதுவே பேங்கிங் இன்கம் வந்து 50% ப்ளஸ் 10 ப்ளஸ் 4%. ஆனால் நமக்கு 45% கிடைக்கும். அதர் இன்கம் வந்து 22% ப்ளஸ் 10% ப்ளஸ் 4%. இது நம்ம பண்ணோம்னா 25.6% கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபரிங் ப்ரைஸ் வந்து 30% ப்ளஸ் 10 ப்ளஸ் 4%. ஆனால் நமக்கு 34.32% கிடைக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டீங்க. அக்ரிகல்ச்சர் சொல்லே. அக்ரிகல்ச்சர் சாப்டர் 2 நம்ம இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா பவர் டு கலெக்ட் டேக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லை. அதாவது நம்ம ஏர்ன் பண்ற இன்கம்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் தனியா, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் தனியா பிரிச்சு அக்ரிகல்ச்சர் இன்கம் எல்லாம் விட்டுட்டு நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் போட்டு நம்ம டேக்ஸ் பண்ணணும் சொல்லணும். வேற இதுல காம்போசிட் இன்கம் இன் கேஸ் ஆஃப் டீ, காஃபி ஆர் டொபாக்கோ. இது என்னன்னா இப்போ இதுல கார்டெக்ஸ் ரப்பர் வந்து இதுல வந்து 60% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், இந்த 30% வந்து நான். இதே காஃபி வித்தவுட் மேக்கப், அதாவது கிரவுண்ட் அண்ட் ஃபியூலுக்கு வந்து 70% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், 20% ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். இதுவே காஃபி கிரவுண்ட் ஃபியூல் அண்ட் ரோஸ்டர் வந்து 60% ஆஃப் அக்ரிகல்ச்சர், 40% ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர். கேஸ் ஆஃப் டீ வந்து 60% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், 40% ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர். இதுல நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் எக்ஸாம் பண்ணிட்டு நான் அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் இன்கம் ஃபார் அதர் கேசஸ். டைரக்ட்லி சோல்ட் த ப்ராடக்ட் வந்து சேல் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். அடுத்து சோல்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங், அதுல அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். டிடிபில வந்து சேல் வேல்யூ மைனஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணா இதுக்கடுத்து பார்ஷியல் இன்டெகிரேஷன் ஒரு கான்செப்ட். இதுல டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. டோட்டல் 7 மெத்தட் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் இப்போ அந்த ஸ்டெப்ஸே சொல்லிடுவோம். ஆமா. இது டோட்டல் 7 ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1 வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸ்டெப் 2 வந்து டாக்ஸ் அண்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 3 வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட். ஸ்டெப் 4 வந்து டாக்ஸ் அண்ட் ஸ்டெப் 3 இன்கம். அப்புறம் ஸ்டெப் 5 வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 and 4 இன்கம். 2 அதாவது செகண்டரி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அந்த ரைட்டு. ஸ்டெப் 6 வந்து செஸ் பிளஸ் சர்ச்சார்ஜ் பண்ணணும். ஸ்டெப் 7 வந்து டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூ. வெரி குட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது, பட் 4லேருந்து ஸ்பீட் எடுத்துரும். சரியா? ஸோ யூ சி the concept that we covered in the past 7 lectures, you just completed it in 15 minutes. Okay, which is not bad. That's very good. இது நீங்கள் டெய்லி சொல்ல போகிறீங்க. ஸோ யாராச்சும் டேக்ஸ் ரேட்டுன்னு கேட்டால் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். சரியா? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஆஸ் யூ நோ, நேற்றுக்கு வீடியோவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து டிட் நாட் கெட் ரெக்கார்டட் வித் ஆடியோ, வெறுமனே வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு வில் பி ஸ்டார்டிங் அகேன். ஸோ இட் வில் பி சம் 5 to 10 minutes இன்ட்ரோ. ஸோ தட் வில் பி ஸ்டார்டிங் வித் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒரு பர்சன் இந்தியாவில் ரெசிடெண்ட்டா இல்லையா? ரெசிடெண்ட்னா என்ன அர்த்தம்? இங்கே நான் இருக்கேன், நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஐ பீன் ஹியர் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம்.
இனஃப் நம்பர் ஆஃப் பீரியட் தட் யூ கேன் கால் மீ yours. ஓகேவா? ஸோ நான் இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் கவுண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இவ்வளோ நாள் இருந்தால் நீ இந்தியாவுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இத்தனை நாள் இருந்தீங்கன்னா யூ பிகம் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நவ் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அவன் தங்குற ஒரு நாளும் என்ன பண்ணுறான்? இஸ் கன்சியூமிங் இந்தியன் ரிசோர்ஸஸ். கரெக்டாக? என்னென்ன கன்சியூம் பண்ணுறான்? இந்தியன் ரோட்ஸ் யூஸ் பண்ணுறான், பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறான், டிராஃபிக் இது யூஸ் பண்ணுறான், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணுறான், போலீஸு இதெல்லாமே யூஸ் பண்ணுறான். ஹீ இஸ் பீங் ப்ரொடெக்டட் பை த இந்தியன் ஆர்மி, இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்தியாவோடதை யூஸ் பண்ணிவிட்டு நீ வந்து எப்படி அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஃப் யூ ஸ்டே சர்டன் நம்பர் ஆஃப் பீரியட் like a certain number of days in India, then you become resident. Okay va? So basically in a broader scale you should have stayed more than 182 days. Okay va? So அப்படி இருந்தீங்கன்னா you become an Indian resident. So you should not confuse resident with a citizenship or origin. ஏன்னா மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ரெசிடெண்ட், ஆரிஜின் அப்புறம் சிட்டிசன்ஷிப்புக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா ஐ வில் டெல் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரிஜின்னா என்னென்னு பார்ப்போம். அ பர்சன் வித் இந்தியன் ஆரிஜின். இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா என்னென்னா, ஒன்று நான் இல்லைன்னா ஓகே லெட்ஸ் அஸ்யூம் லைக் திஸ். ஸோ கிராண்ட் சொல்லுப்பா. பண்ணிட்டேன்ப்பா. தேங்க்யூ. ஸோ இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா என்னென்னா, என் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஓகேவா, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் must be born in undivided India. டிவிடன்னே வருதுப்பா. அன்டிவைடட் இந்தியா. அதாவது 1947 நமக்கு இது கிடச்சதுக்கப்புறமா வி ஹேட் திஸ் திங் கால் பார்ட்டிஷன். ஸோ என்னாச்சுன்னா, இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய பார்டரில் பீப்புள் யூஸ் டு ட்ராவல் பேக். அதாவது இந்தியன்ஸாக இருந்தாங்கன்னா தே வில் கம் பேக் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. இதில் பாகிஸ்தானில் இந்தியாவில் இருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானிஸ் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பார்ட்டிஷன். ஓகேவா? இந்த பார்ட்டிஷனுக்கு முன்னாடி அப்புறமா எல்லா டைமில் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இருந்து யூவ் பீன் இன் திஸ் இந்தியா. ஓகேவா? பார்ட்டிஷனுக்கு அப்புறமாவும் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவ் பீன் இன் இந்தியா. ஸோ பேசிக்கலி இஃப் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் இந்தியன்ஸ் யூ பிகம் இந்தியன் பை ஆரிஜின். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? when your grandparents are Indians you become Indian by origin. சரியா? So if you are Indian by origin, it doesn't necessarily mean you are an Indian citizen or an Indian resident. ஏன் அப்படி சொல்கிறேன்? அதுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்தியன் ஆரிஜின்னா என்ன தெரிஞ்சு, அடுத்தது இந்தியன் சிட்டிசன்னா என்னென்னு எடுத்து. இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியன் சிட்டிசன்னா பேசிக்கலி இன்னைக்கு டேட்டில் இந்தியன் சிட்டிசன்னா யாருன்னா, whomever is holding Aadhaar, whomever has Aadhaar. ஓகேவா? ப்ளஸ் ஏன்னா இது வெறும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது they are born in India and lives in India and lives in India. ஓகேவா? ஸோ வேறு கண்ட்ரிக்கு போனாலும் தே கம் பேக் டு இந்தியா ஒன்லி. ஸோ இந்தியாவில் தான் இருக்காங்க எப்போவுமே அப்படின்றவங்களாம் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீகலி யூ பிலாங் டு திஸ் கண்ட்ரி. லீகலி பிலாங் டு இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெசிடென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் இஃப் யூ கனெக்ட், ஸோ இஃப் யூ ஆர் இந்தியன் ஆரிஜின் பட் யூ ஆர் நாட் born in India or you don't belong to India, you belong to some other country, or let us say you took US citizenship.
ஓகேவா? இப்போது யூ வில் பி இந்தியன் ஆரிஜின் பட் யூஎஸ் சிட்டிசன், யூஎஸ் சிட்டிசன் ஹூ இஸ் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னா இதுலேருந்து என்ன இம்ப்ளை ஆகுது? இந்தியன் சிட்டிசன் நாட் நெசசரிலி மீன் யூ ஹேவ் இந்தியன் ஆரிஜின். ஏன் ஃபாரினில் இருக்கிறவங்க கூட இந்தியன் சிட்டிசன் வாங்கிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்தியன் ஆரிஜின் இருக்கிறவன் நாட் நெசசரிலி இந்தியன் சிட்டிசன், ஹீ குட் பி சம் அதர் கண்ட்ரி சிட்டிசன் ஆஸ் வெல், ரைட்? நெக்ஸ்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய பேர் who were living in the borders or somewhat like that, they were actually born in undivided India, right? அப்படின்னா அவங்களுடைய ஆரிஜின் என்ன? இந்தியா. பட் ஆஃப்டர் பார்ட்டிஷன் they were forced to go to Pakistan. அப்போது they are Indian origin person but their citizenship is in Pakistan. That doesn't mean they are citizen in India as well, right? ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரெசிடெண்ட். இப்போ ரெசிடெண்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்டேயிங் ப்ளஸ் generating income ப்ளஸ் இது ரெண்டே போதும் பேசிக். இது ரெண்டுமே எங்கேருந்து பண்ணுறாங்க? இந்தியாவில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் someone is visiting India and they have stayed for more than 182 days or இன்னொரு கண்டிஷன் இருக்குது 60 days or more plus 365 days. ஓகேவா? இது வந்து பேசிக் கண்டிஷன். ஸோ இஃப் they are going to satisfy basic condition for residential status, basic condition for residential status, as per section 6 of Income Tax Act, ITA. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணாங்கன்னா they become resident. ஸோ இப்போது let us assume a person from Indian origin, a person from Pakistan is visiting India and he has stayed here for more than 180 days. Say let's say அவன் வந்து ஒரு கார்பெட் ஒர்க் ஷாப் வந்து போடுறான், கார்பெட் மேலா போடுறான். மோஸ்ட்லி இருக்கும் நமக்கு மேலா அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் 2 மாதம் போடுவாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி let us say some person from some other country who's having Indian origin is visiting India during the previous year and they have stayed for let us say ஒரு 200 நாள் நின்று they have conducted a mela to earn money. ஓகேவா? இந்த 200 days what they are using Indian safety precautions, Indian defense, Indian roads, Indian government உடைய விஷயங்கள். They are purchasing taxes that are paid by other people, that they are using taxes that are paid by Indian citizens. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது if you have stayed for more than 182 days or 60 or 365 days you become resident in India. So that means what? You can be an Indian origin person and be a resident. You can be an Indian citizen and be a resident. Also you can be a resident even if you are not Indian origin, not Indian citizen, belong to some other country. So in order to be a resident, basic condition என்னது? ஸோ இங்கே வந்து basic condition என்னது? Basic condition is you should have stayed in India. Basic condition is you should have stayed in India. அவ்வளோதான். நீ யார் எங்கே இருந்து வர ஐ டோன்ட் கேர். அதே மாதிரி ஒன் பர்சன் கேன் பி let us say இங்கே வந்து நான் ஒரு 180 days இருக்கேன், ஆர் let us assume இங்கே ஒரு 70 days இருக்கேன். நான் எல்லா வருஷமும் 70 days ஒரு 100 days இருக்கேன். ஓகேவா? இந்த வருஷம் 100 days இருந்தேன், போன வருஷம் 100 days இருந்தேன். எல்லா வருஷமும் ஐ ஸ்டே 100 days ஹியர். ரிமைனிங் 200 days ஐ எம் ஸ்டேயிங் இன் US. இப்போ என்ன ஆகுது? நான் இங்கேயும் ரெசிடென்ட் ஆகுறேன், இங்கேயும் ரெசிடென்ட் ஆகுறேன். ஸோ அ பர்சன் கேன் பி ரெசிடென்ட் இன் 2 or more countries at the same time. ஓகேவா? ஸோ அ பர்சன் கேன் பி ரெசிடென்ட் in more than one country at the same point of time. And இந்த வருஷம் நான் 100 நாள் இருந்துட்டு அடுத்த வருஷம் let us assume I am not even visiting India. So a person who is resident this year might or might not be resident next year. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதை வச்சு டிபெண்ட் ஆகுது? இது எல்லாமே நம்பர் ஆஃப் டேஸ் ஐம் ஸ்டேயிங் இன் இந்தியா வச்சு தான் டிபெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் வாட்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேன் பி சேஞ்ச்ட் எவ்ரி இயர். ஸோ இட் கேன் சேஞ்ச் every year. அதுக்கு என்ன அர்த்தம்? whenever you are computing tax,
you should check residential status. handwriting கொஞ்சம் கேவலமாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? So that's just that we were talking about yesterday. Okay, in fact yesterday we couldn't discuss much about Indian origin, but I have covered more than what we covered yesterday in residential status. It's just an intro, I guess, right? So we can continue with the topic now. So in the points ellame I have summed up here. So if you want, you can just notice down. Residential status is determined every year. Okay, a person can be resident in more than one country at the same point of time. Total income cannot be determined unless we know the residential status. ஏன் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து எல்லா சாப்டர்ஸ்லையும் let it be பேசிக் ஸ்லாப் ரேட்டு, ஓகேவா, ஆர் 115 பிஎஸ்சி, எல்லாத்தையும் நம்ம காமனாக பார்த்தது இண்டிவிஜுவலாக இருக்கணும் ப்ளஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், ஓகேவா, ஆர் ஹெச்எஃபாக இருக்கணும் ப்ளஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வி சா. அப்போது அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அதனால தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். சில ப்ரொவிஷன்லாம் அப்ளிகபிளே இல்லை if you are not resident. ஓகேவா? So that's why it's vital to check the residential status before you proceed with the total income computation. Done. So with this we can start with section 6 subsection 1. Section 6 subsection 1. So we have another concept. You can just make a note of it somewhere. There is this another thing called non-resident. NRI. Okay. So non-resident of India na yaru? Who fails to satisfy the basic conditions. Who stays less than prescribed number of days. So basically ஒரு டூர் மாதிரி வந்துட்டு போகிறவங்க, ஒரு 5 நாள் 6 நாள் இருந்துட்டு போகிறவங்கலாம் we cannot call as resident. You should have been staying in India but for a definite number of time. Okay, one number of days. Okay, now let's start with section 6 subsection 1. So what is section 6 subsection 1 talking about? It's talking about the individual's residential status. So it talks about residential status of an individual. As you know, there are so many persons: individual, HUF, AOP, BOI, company, AJP, government, right? So residential status for individual is covered in section 6 subsection 1. Individual, right? So இது வந்து first ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? One is resident, another one is non-resident. Okay, resident na yaar? Adukku we have two conditions. Okay, so the first one is basic. Wait. Let's have a broader. Okay, one வந்து basic, இன்னொன்று வந்து additional. I'm sorry if you have already written, don't write this. You just write it down as basic condition. Basic condition. Okay, va? So basic, there are two conditions that are to be followed. One, the person must have stayed for more than 182 days. Second, இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம் நம்ம. அது என்னது? more than 60 days in current previous year plus அப்படின்னா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 365 daysக்கு மேலே in
preceding 4 previous year. 4 preceding previous year. So in the conditions satisfy ஆயிடுச்சு அப்படின்னா they become resident. ஓகேவா? இந்த conditions satisfy ஆச்சுன்னா they become resident. இல்லைன்னா they become non-resident. Take a 2 minutes and revise this.
he becomes non-resident. Okay va? Done. So ஒரு குட்டி briefing. So we were talking about section 6 subsection 1. So section 6 subsection 1ல first நம்ம பார்த்தது residential status for individual. அதில் நம்ம basic condition மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். Basic conditionல first criteria is 182 days or more during the previous year, that is current previous year, 60 days or more during the current previous year plus 365 days or more during the preceding 4 previous year. So இந்த ரெண்டு condition satisfy ஆச்சுன்னா they become resident, இல்லைனா they become non-resident. So இது section 6 உடைய வார்த்தைகள் படி படிக்கணும்னா, if a person satisfy any one of the basic condition, he becomes resident of India. So in the conditions என்னன்னா, he must have stayed in India for more than 182 days or more in the previous year, in the current previous year, or 365 days or more in the preceding 4 previous year plus 60 days or more in the current previous year. Okay va? 60 days or more in the current year plus 365 days or more in the preceding 4 previous year. So இதுக்கு we saw an example where we said it was basically a planning question. Okay va? So அதில் first நம்ம என்ன பார்த்தோம்னா, there is a person called X, he is staying for 30 days plus 15 days plus 2 days plus 15 days, that is total 62 days இருக்கான். அப்படின்னா what he is satisfying? He is satisfying second basic condition. Okay, now he is asking you a suggestion, how many number of days he should stay or not stay in India further so that he doesn't become resident of India. So let us assume he is asking this on, இது நம்ம என்ன சொன்னோம், ஏப்ரல், ஜூன், இது ஆகஸ்ட் சொன்னோம். ஆகஸ்ட்டில் 2 நாள் வந்தாருன்னு சொன்னோம் யூஎஸ்ல, கரெக்டாக? ஸோ let us assume August month he is asking how many number of days should I stay more so that I become non-resident of this country அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, ஓகே இன்னும் ஃபர்தராக எத்தனை நாள் ஸ்டே பண்ணணும்னு கேட்குறப்போ he is telling you இந்த மார்ச் 15th நெக்ஸ்ட் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் I should stay. அப்போ what your suggestion would be is you can stay for less than 60 daysக்கு you can stay another 10 days, அதுக்கப்புறம் you can leave அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்தோம், கரெக்டாக? ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணப்போ he is staying 47 days plus another 10 days in India, which is 57 days. Since this condition doesn't satisfy the basic condition, that second basic condition, he becomes non-resident on a line, bottom line. இப்போ further you should ask another question, only then you can decide whether he is resident or non-resident. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு we asked, இந்த வருஷம் 60 டேஸ்க்கு கம்மியாக ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஓகே, வாட் இஃப் யூ ஸ்டேட் இந்த ப்ரிசீடிங் 4 years நிறைய நாள். ஸோ ஃபஸ்ட் டெல் மீ ப்ரிசீடிங் 4 yearsல எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அப்படி கேட்டப்போ வாட் ஹீ இஸ் டெல்லிங் யூ, கேஸ் நம்பர் 1, ஹீ சீஸ் எவ்ரி இயர் ஐ ஸ்டே 100 days இன் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ். செகண்ட் கேஸ், எவ்ரி இயர் ஐ ஸ்டே 80 days இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட் கேஸ் படி பார்த்தோம்னா ஆல்ரெடி ஹீ ஹேஸ் ஸ்டேட் ஃபார் லெஸ் தென் 60 days as per our calculation, 57 days இல்லையா? ஸோ 57 days plus 400 days ரெண்டுமே சேர்த்து இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் செகண்ட் பேசிக் கண்டிஷன், ஓகேவா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஹீ இஸ் ஸ்டேயிங் ஃபார் more than 60 days plus he is staying for more than 365 days. இந்த கேஸில் he is satisfying the second basic condition, ஓகேவா? நெக்ஸ்ட்டில் 60 days ஸ்டே பண்ணிட்டாரு, இப்போ 320 days ஸ்டே பண்ணல அப்படின்னா 60 days plus 320 days ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் it is satisfying the second basic condition. So since it is not satisfied, he is non-resident. Why? ஏன்னா கரண்ட் இயர்லேயும் 60 daysக்கு கம்மி இருக்காரு, ஸோ which is also less than 182 days, கரெக்டாக? 60 days is obviously less than 120 days and he is not even staying for 60 days. 60 days conditionக்கு you should also check 365 days in preceding 4 years. ஸோ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபார் திஸ் திங் சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால he becomes non-resident of India. Very simple. So as per section 6 subsection 1, in order to become resident of a country, a person should have stayed more than 182 days or more in the previous year and 365 days or more in the previous year and 60 days in the current previous year. Right? So this was residential status, basic residential status. இப்போ step 2. என்னது? Step 2. So first ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணோம், whether he is satisfying basic condition. ஓகேவா? இது என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஆன்சர்ஸ் வரும் இதுக்கு, ஒன்று எஸ்ன்னு வரும், இன்னொன்று நோன்னு வரும். ஸோ எஸ் அண்ட் நோ. If it is a yes, then on that case he should satisfy 2 more conditions for a further classification. So he has
2 additional conditions. He has 2 additional conditions. ஏப்பா கேட்குதாப்பா நான் பாட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே கேட்குது okay so what are the 2 additional conditions? First one, he must have been resident for 2 out of 10 preceding previous year. 2 out of 10 preceding previous year he must have been resident. Plus இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இது ப்ளஸ் இல்லை ஆப்ஷனல் தான் ஓகேவா. ஸோ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னதுன்னா he must have stayed for more than 730 days in 7 preceding previous year. அது என்னது மேம் 730 days? அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஓகேவா. ஸோ பேசிக்கலி இப்போது லெட்டர்ஸ் அஸ்யூம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஐ பிகம் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஐ பிகம் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை பட் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி அப்படி ஒரு சான்ஸ் இல்லை. மோர் தென் 730 daysனா he will be resident obviously ஓகேவா. ஸோ let us assume worst case. So he becomes resident but not ordinarily resident. Let us assume ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. He becomes resident but not ordinarily resident. No அப்படின்னா he becomes non-resident of India. So this is a master flow chart ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம அது 2/10 ஆமாப்பா. So this is covered under section 6 subsection 6 right? Now okay, so let us break this down in words okay va. So as per section 6 subsection 6 okay va, if a person satisfies basic conditions and also satisfy any both the additional conditions, he becomes resident and ordinarily resident. Okay va. So these conditions are first one, he must have stayed in India for more than 730 days in preceding 7 years. Preceding 7 previous year. Condition number 2. He must have been resident in 2 out of
10 preceding previous year. ஓகேவா? இதோ சொல்கிறேன். ஓகேவா? So this is the condition that is additional to the basic condition. So primarily என்னது? So primary I should satisfy basic condition. Basic கூட additional I should satisfy two conditions. And the first condition is 2 out of 10 previous year நான் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். கடைசி 7 வருஷத்தில் 730 டேஸ்க்கு மேலே நான் ஸ்டே பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 2 out of 10னா என்னது? அது ஒரு கேள்வி வருது. கரெக்டாக? லெட்ஸ் ஆன்சர் தட் கொஷன் தான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கும். ஸோ அதே எக்ஸ் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, போன வாட்டி நீ வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்ததுனால இந்த வாட்டி வந்து கேட்குறான். ஓகேவா? ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, லெட்டர் அஸ்யூம் லாஸ்ட் இயர் ஹி வாஸ் நான் ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் ஹி இஸ் கம்மிங் டு அண்ட் ஹி இஸ் ஆஸ்கிங் இந்த மாதிரி நான் 2001 ஐ வாஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே மாதிரி 2005 ஐ வாஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? அந்த கதையோட கண்டினியூவேஷன் தான். இங்கே ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷன். நீ கேட்ட இல்லையா, ஓகேப்பா 60 டேஸ்க்கு கம்மியாக அதிகமாக இருக்கீங்க. லெட்டஸ் அஸ்யூம் வர்ஸ்ட் கேஸ் ஹீ ஸ்டேட் ஃபார் மோர் தென் 60 டேஸ். இப்போ யூ ஆஸ்ட் ப்ரிசீடிங் 4 இயர்ஸில் ப்ரிசீடிங் 10 இயர்ஸில் வேர் யூ ரெசிடெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இருந்திருக்கேனே 2001 ஒரு வாட்டி நான் ரெசிடெண்ட்டாக இருந்தேன், அப்புறம் 2005 ஒரு வாட்டி நான் ரெசிடெண்ட்டாக இருந்தேன்ப்பா, ஐயோ நான் ரெசிடெண்ட்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா? என்ன சொல்கிறாரு? ஸோ திஸ் பர்சன் எக்ஸ் கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஹி ஹஸ் ஸ்டேட் ஃபார் மோர் தென் 60 டேஸ். ஓகேவா? இப்போது 10 இயர்ஸில் கடைசி 10 வருஷத்தில் நீங்கள் ரெசிடெண்ட்டான்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, 2 வருஷத்தை ஸ்பெசிஃபை பண்ணி ஹீஸ் டெல்லிங் ஐ வாஸ் ரெசிடெண்ட். ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா இது எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? எப்போவோ புராண காலத்தில் இருந்த 2 வருஷம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இம்மீடியட்லி ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போது 24-25க்கு முன்னாடி 10 ப்ரீவியஸ் இயர்னால் 2014-15 கரெக்டாக? ஸோ இந்த 10 வருஷத்தில் இஃப் யூ ஹேவ் பீன் ரெசிடெண்ட் இன் எனி 2 இயர்ஸ், லெட்டஸ் அஸ்யூம் 2015, 16, 17 you were resident. How you can be resident? You can stay for 182 days and you can become resident. இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ யூ வில் பிகம் ரெசிடெண்ட். ஆர் 60 டேஸ் தான் இருந்திருக்கீங்க, பட் அதுக்கு முன்னாடி நிறைய 100 டேஸ் இருந்திருக்கீங்க. ஸோ எனிவே யூ சாட்டிஸ்ஃபை த பேசிக் கண்டிஷன். ஸோ அப்படின்னா 2 பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி 2 வருஷம் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்க, 2க்கு மேலே வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ பிகம் ரெசிடெண்ட். ஸோ அது எப்படி இருக்கணும்? preceding 10 previous year, not any 2 previous year. It is preceding 10 previous year, 2 previous years you should have been resident. Okay, so you should be very clear when it comes to 2 out of 10 previous year. It is not any 10 previous year. It is 10 previous year, 2 previous years, not any 2 previous years. Okay, so this is first thing. Second, இன்னொரு question என்ன? Second question என்ன கேட்பீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் கடைசி 7 வருஷம், கடைசி 7 preceding previous yearல have you ever stayed for more than 730 days அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எஸ், அவர் சொல்கிறாரு நோ. ஸோ இப்போ கேசஸ் பார்க்கலாம். ஸோ கேஸ் நம்பர் 1, more than 60 days plus 2 out of 10 previous yearல he is resident, but he is not stayed for more than 730 days. இது satisfy பண்ணல. அப்போ இந்த கேஸில் அவர் என்ன ஆவார்னா, he will become resident but not ordinarily resident. Case number 2, less than 60 days. ஓகேவா? 1 out of 10 previous year plus
ஒரு நிமிஷம் 500 வச்சுக்கலாம் ப்ளஸ் 730 days இருக்கார் ஓகேவா. ஸோ இங்கேயும் ஹி பிகம்ஸ் நான் ரெசிடெண்ட். ஏன் பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா. தேர்ட் கேஸ் பார்ப்போம். மோர் தென் 60 days இருக்கார் ப்ளஸ் 3 out of 10 ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருக்கார் ப்ளஸ் 800 days வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு ஓகேவா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹி பிகம்ஸ் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் ஓகேவா. So these are the different case scenarios under which you can classify a person as a resident or resident and ordinarily resident or resident and not ordinarily resident. How is it done? Again I am giving a go through. As per 6 subsection 1, as per 6 subsection 1, if a person stays for 182 days or more in the preceding previous year, in the previous year, or 60 days or more in the preceding previous year and 365 days or more in the preceding 4 previous year, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா he becomes resident. Then if he further satisfies both the additional condition, second plus first additional condition, he becomes resident and ordinarily resident. He satisfies any one or none of the additional conditions, any one or none of the additional conditions, he is a resident but not ordinarily resident okay va. Third case another doesn't satisfy basic condition and additional condition, ரெண்டுமே satisfy பண்ணல. first basic பண்ணலனாலே போச்சு இல்லையா. so he becomes non resident okay va. I hope it's clear சரியா. so yeah now the 2 out of preceding previous year ஆமா அந்த 2 வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துறாங்க இல்ல வெறும் 2 நம்பர் ஆஃப் டேஸ் இல்லப்பா அது. அதாவது let us assume okay, since you asked this I'll explain. 20 24 25 previous year another 23 22 22 21 20 21 19 20 18 19 17 18 16 17 15 16 14 15 இது preceding 10 previous year 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா. ஓகேவா. நம்பர் கொஞ்சம் மேலே போயிடுச்சு கண்டிப்பாக. ஸோ let us assume he is resident in this year அப்படின்னா என்ன அர்த்தம், பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான், அடிஷ்னல் பண்ணுறான் இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. மினிமம் 60 days ப்ளஸ் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 360 days ஆர் 182 daysக்கு மேலே தங்கிட்டான் ஓகேவா. let us assume இங்கே 182 days தங்கினான், இங்கே தங்கலை, இங்கே 182 days தங்கினான், இங்கே தங்கலை, இங்கே தங்கலை, இங்கே தங்கலை, திரும்பியும் இங்கே 182 days தங்கிட்டான், அதுக்கப்புறம் தங்கவே இல்லை ஓகேவா. அதோட இந்த ப்ரீவியஸ் இயர் வருது 24 25 வருது. ஸோ இதுலேயும் வந்து 182 days தங்கிட்டான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயரில் ஒரு ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருக்கான், இன்னொரு ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருக்கான். அப்போது 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் ஈஸ் ரெசிடெண்ட், இது மினிமம். இன்னொரு கேஸில் பார்ப்போம், இந்த வருஷம் 182 days தங்கிட்டான், முன்னாடி வருஷம் தங்கலை, பட் அதுக்கு முன்னாடி வருஷம் 182 days 182 days 182 days அதுக்கப்புறம் இல்லை 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 இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 out of 10 ப்ரீவியஸ் இயரில் ஈஸ் ரெசிடெண்ட். இன்னொரு கேஸ் எடுத்துப்போம், எல்லா வருஷமும் 180 days இருந்திருக்கான், அப்போது 10 out of 10 ப்ரீவியஸ் இயரில் ஈஸ் ரெசிடெண்ட். இதில் இருக்கிறதுல மினிமம் நீ எத்தனை வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், 2 வருஷம், இது மினிமம். நீ அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் எதுக்கு எனக்கு கவலை இல்லை, பட் மினிமம் நீ 2 வருஷமாச்சும் இருக்கணும். 2 வருஷம் நீ ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் யூ பிகம் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். செகண்ட் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது நீ 730 daysக்கு மேலே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். இது பண்ணிட்டேன்னா யூ பிகம் ROR, இல்லைன்னா யூ பிகம் RNOR ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2 out of 10ன்னு சொல்கிறது 10ங்கிறதும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான், 2ங்கிறதும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் ஓகேவா. 10 ப்ரிசீடிங் இயர்ஸில் நீ நான் ரெசிடெண்ட்டாக இருக்க, 10 ப்ரிசீடிங் இயர்ஸில் 2 வருஷமாச்சும் நீ ரெசிடெண்ட்டாக இருக்கேன்னா நீ வந்து பேசிக் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ ஐ திங்க் நவ் இட் இஸ் கிளியர்.
Okay. So this is regarding this thing. So note எழுதிக்கோங்க. Few points to remember. First one. For a person, இல்லைன்னா ஒரு நிமிஷம். If a person does not satisfy basic condition. If a person does not satisfy basic condition, need not check additional condition. Need not check additional condition. அப்படின்னா என்ன அர்த்தம்? He is non-resident. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்தராக 3 கேஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். person leaving India plus Indian citizen plus ship crew members. இவங்க 3 பேருக்குமே only 182 days is seen. ஓகேவா? Second basic condition is not applicable. Second basic condition is not applicable. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 180 days இருந்தாலே ரெசிடென்ட். பட் அப்போ ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இல்லை ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக எப்படி நான் சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவேன்? பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறான், ஓகே, அவன் ரெசிடென்ட் ஆகிடுறான். ஆனால் இப்போ ரெசிடென்ட் ஆகிட்டானா நான் ஃபர்தராக 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும்ல. அவன் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நான் பார்க்கணுமா இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 கேஸில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க வந்து இது மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். செகண்ட் பாயிண்ட்டு, they will always be resident and not ordinarily resident. ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறோம்? If a person satisfies one of the basic condition and none of the additional condition, they become resident and not ordinarily resident. If a person satisfies one of the basic condition or any one of the additional condition, he becomes resident and not ordinarily resident. So it falls under one such case, correct? He satisfies one of the basic condition, but he is satisfying none of the additional conditions because it's not applicable to him. கரெக்டா? ஸோ அந்த கேஸில் எப்போ நீங்கள் பர்சன் லீவிங் இந்தியா, சிட்டிசன்ஸு, ஷிப் க்ரூ மெம்பர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணாலும், இஃப் இட் இஸ் மோர் தென் 182 days, straight away you can decide them as resident and not ordinarily resident. You need not check whether they are going to satisfy the additional conditions. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் அவே அவங்க எப்போவுமே என்னவாக இருப்பாங்க? RNOR தான் இருப்பாங்க. அண்ட் இது நான் சொன்ன அளவுக்கு அவ்வளோ சிம்பிள் இல்லை. இவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். அதை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் டில் நவ் இங்கே ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? greater than 60 days ஒரு எக்ஸாம்பிள் அட்வைஸ் பண்ணுங்க. இப்போ 60 டேஸ் அச்சீவ் பண்றதுக்குள்ளே அவர் பாருங்க, அவரே கரெக்டா அந்த 60 டேஸ் அந்த 60 நாள் முடிய அன்னைக்கு ஒரு போனா 60 days or more தானே சொல்றோம். அப்போ 60 days இருந்தா you become resident. 59 days இருந்தா நீ தப்பிச்சுப்ப. ரைட்டா? Okay, we will start with another concept. Okay, that is special provisions of residential status. Special provisions
of residential status. Okay. So first rule 126. So rule 126 ல என்ன சொல்றாங்கன்னா, while deciding the number of days stayed எழுதிக்கலாம், while deciding the number of days stayed in India, யாருக்கு? For a ship crew member. For a ship crew member. Okay, va? Always consider the period mentioned in continuous discharge certificate. அப்படின்னா என்னது நான் சொல்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணோம்? shall be excluded. both the days, இது அப்படின்னா என்ன அர்த்தம்? both the day he entered and exited is included. ஓகேவா? சரி, இப்போ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? ஸோ let us assume அதே எக்ஸ் அஸ்வின் கிட்ட சொல்கிறான், நான் வந்து ஃப்ளைட்டில் போக மாட்டேன், நான் கப்பலில் தான் போவேன். ஏன்? ஏன்னா நான் வந்து ஒரு நேவியில் வேலை செய்கிற பர்சன் அப்படின்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் நேவினா இதுவாகிடுமே, எக்ஸாம் ஆகிடுமே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் வேலை செய்கிறேன். என்ன கம்பெனி? ஷிப்பிங் கம்பெனியில் வேலை செய்கிறேன். இந்தியன் ஷிப்பிங் கம்பெனி. அங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம் நம்ம, ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனி இல்லையா? ஒரு இந்தியன் ஷிப்பிங் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷிப்பிங்கில் இருக்கிறவங்க, ஓகேவா, க்ரூ மெம்பர்ஸாக இருக்கிறவங்க, இப்போ அப்படியே ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரி ஷிப்பிங் க்ரூ மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கார்கோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து தே வில் பி இன்வால்வ்டு. ஓகேவா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இவன் வந்து இந்தியாவிலேருந்து கிளம்புறான்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எத்தனை நாள் இவன் இருந்திருக்கான்னு கவுண்ட் பண்ண மாட்டோம். ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் அது எவ்வளோ ஆத்தென்டிக்காக நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவன் எப்போவுமே கப்பலுக்குள்ளே போகும்போது ஒரு சைன் போடுவான், கப்பல் விட்டு வெளியே வரும்போது ஒரு சைன் போடுவான். ஓகேவா? ஸோ அந்த 2 சைனை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்இன், செக் அவுட், 2 டேட் இருக்கும் இல்லையா? செக்இன் டேட் ஒன்று இருக்கும், செக் அவுட் டேட் இருக்கும். இந்த 2 டேட்டில் இருக்கும் நடுவில் அவன் கண்டிப்பாக கப்பலில் தான் இருப்பான் இல்லையா? ஸோ லெட்டர் தெரியும், இன்றைக்கி கப்பலுக்குள்ளே போயிட்டான்னா நடுக்கடலில் ஹீ கேனாட் கம் பேக் டு இந்தியா. கரெக்டாக? ஸோ அப்போது வென் த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டில் ஸ்டார்ட் டேட் என்னன்னு பார்க்கணும், எண்டு டேட் என்னன்னு பார்க்கணும் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. இப்போது இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் இட் ஃப்ரம் 360 days or 365 days. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து இந்த நம்பர் ஆஃப் டேஸ் மென்ஷன்ட் இன் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டை மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதோ, இஃப் தட் டேட் இஸ் மோர் தென் 182 days he is resident. ஓகேவா? இல்லைன்னா he is நான் ரெசிடென்ட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் பார்ப்பேன், அதில் என்றைக்கு உள்ளே போயிருக்கான், என்றைக்கு வெளியே வரான், அப்போ நடுவில் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்ப்பேன். ஸோ எத்தனை நாள் கப்பலில் இருந்தானோ அத்தனை நாள் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த இயர்லேருந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அது ஒரு நம்பர் கிடைக்கும்.
If that number is going to exceed 182 days, he becomes resident. Illana, he becomes non-resident. Right? So this is regarding continuous like ship crew member. Okay, ma? So இதே மாதிரி we have another provision for a person who is resident in India, who is a person of Indian origin. Okay, ma? அப்புறம் he is visiting India during the previous year. இன்னொரு கேஸ் இருக்கு, he is leaving India for salary. So this that is employment. சரியா? ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1 என்ன சொல்கிறாங்க? ஓகே, number of days. Case number 1, case number 2, case number 3, case number 4, case number 5. Okay, so previous years 24, 25, 25, 26. Oh my god, lost the one. 23, 24, 22, 23, 21, 22, 20, 21. ஓகேவா? இதில் வந்து 179 டேஸ் இருக்காங்க. இதில் 186 டேஸ், இதில் ஒரு 30 டேஸ், இதில் ஒரு 70 டேஸ், இதில் ஒரு 80 டேஸ், இதில் ஒரு 120 டேஸ். அடுத்தது 59, 360, 310, 200, 208. அடுத்தது 70, 70, 80, 90, 260. லாஸ்ட் எல்லாத்துலேயும் 100. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ மற்ற 2 ப்ரொவிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ இஃப் யூ ஸ்ட்ராங் வித் த பேசிக் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். ஓகேவா? அதுக்காக இந்த எக்ஸசைஸு. இதில் புது கான்செப்ட் நான் செக் பண்ணல. only the basic and additional condition is being tested. So now solve this. ஸோ நீங்கள் என்ன சொல்லணுன்னா, இதில் ஒரு கேஸ்லேயும் இவன் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக, இல்லை ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக. ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அப்புறமா அடுத்த கண்டிஷன் போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு சொல்லுங்கள். செகண்ட் இயரில் ரெசிடெண்ட்டா இந்த வருஷம்? வெரி குட். ஏன் மோர் தென் 182 டேஸ் அதையும் சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் கேஸ் ரெசிடென்ட்? அப்போ நான் ரெசிடென்ட்லாம் வரணும். மாற்றி சொல்லிட்டியா? அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ப்ரீசிடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் 360 டேஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். புரியுதா? எஸ். ஸோ என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். ஸோ வெதர் டு ஃபைண்ட் he must be satisfying 182 days or more in the previous year. He doesn't satisfy. Next option, he must have stayed in India for more than 60 days or more in the previous year and 365 days or more in the preceding previous year. First condition not satisfied. Second condition first part not satisfied. 60 days or more he is not satisfying. Yes, he is satisfying 365 days or more in the preceding 4 previous year, but since he is not satisfying 60 days, he is a non-resident. இது ஏன் அப்படி? அப்ப அட்லீஸ்ட் கிரேட்டர் தென்
182 days இல்லைன்னா just ஒரு 60 days ஆச்சு இருக்கணும். ப்ளஸ் 365 டேஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது பண்ணிட்டான் இது பண்ணலனாலும் நான் ரெசிடென்ட் தான், இது பண்ணிட்டான் இது பண்ணலனாலும் நான் ரெசிடென்ட் தான். ரைட்டா? ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல அண்டுங்கிற வார்த்தையை நான் ரொம்ப இன்டிமேட் பண்ணேன். ஓகேவா? இதை நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு ரீசன் அண்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சொல்லுப்பா. not resident. Very good. Yeah. He is satisfying the second part, first part of the second basic condition. But 365 days question வரும்போது he is not satisfying. இல்லையா? கொண்டுடுவேன். ஒழுங்கா டோட்டல் போடுங்க. 70 + 80 + 90 + 260 எவ்வளோ? அது 200 இல்லையா? 260. பாத்தியா, நைஸா நீ மாத்திட்ட. இப்போ சொல்லுங்க, இப்போ ரெசிடென்ட்டா? இப்போ ரெசிடென்ட்டா மேம்? அது எப்படி மேம்? இப்போ கன்ஃபார்ம் ரெசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க அதே மாதிரி. அது டெஃபினட்டா ரெசிடென்ட்டா. வெரி குட். ஏன் இங்கே 60 days ஆயிடுச்சு, இங்கே எப்படி பார்த்தாலும் 400 days ஆயிடுது இல்லையா? அதனால் he becomes resident again. இப்போ ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துல 2 out of 10 ப்ரிசீடிங் இயர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறானான்னு தெரியாது, ஏன்னா டேட்டாவே இல்லை. அதாவது இல்லைன்னு வச்சுப்போம், he is not staying. அப்போது 10 இல்லைன்னா ஆப்வியஸ்லி 730 டேஸுமே வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். ஸோ பிகம்ஸ் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ஓகேவா? செகண்ட் கேஸ் பாருங்கள். பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் 365 days condition, it will not, 730 days condition will not be satisfied. At the same time, again, 2 out of 10 preceding year will also be not satisfied. Yeah, inge he is staying less than 30 days. Inge more than 70 days, but 365 days not satisfied. Inge more than 60 days, 365 days not satisfied. Inge more than 120 days, but 365 days not satisfied. So he becomes resident and not ordinarily resident. Third, inge basic condition is satisfied பண்ணல. So again, inge என்ன ஆயிடும்? We need not even check this. He becomes non-resident again. ஓகேவா? வெயிட் அ மினிட், நீ என்னை கரெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே 179 days தான் இருந்திருக்கோம். அப்போ இங்கேயும் அவன் நான் ரெசிடென்ட். நெக்ஸ்ட் பாரு, 70 days. ப்ரீவியஸ் இயரில் 70 days, ப்ரிசீடிங்கில் எல்லாத்துலேயும் 60 60 60. பட் ஒரு he is not exceeding 730 days. செகண்ட் பேசிக் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? செகண்ட் பேசிக் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் he must have satisfied. ஏன் 80 + 90 + 60 260 என்னாச்சு? அதுவும் more than 360 days. ஸோ 2 வருஷம் வந்து he is becoming resident இல்லையா? ஸோ he becomes resident and ordinarily resident. Sorry, not ordinarily resident. Both the conditions satisfy பண்ணும் இல்லையா? resident and not ordinarily resident. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா he will become resident and ordinarily resident. ஏன்? Right, 7 previous years sum பண்ணோம்னா it will be 700 days again. So if you see 60 days condition he is satisfying, plus 365 days condition he is satisfying. Done. Basic condition over. Next additional nu varumbodhu 2 out of 10 previous year he is satisfying. Okay, but 730 days or more in the 7 previous year he is not satisfying. Yeah, 7 previous year total போட்டால் 700 தான் வரும் இல்லையா? அப்போது ஹீட்ஸ் லெஸ் தென் 730 days. ஸோ ஹீ பிகம்ஸ் RNOR. ஓகேவா? ஸோ ஆல் பாசிபிள் கேஸ் பார்த்தாச்சு. ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? சரி சரி சரி. சரி சரி சரி, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கொஷின் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் பேசிஸில் மட்டும் பார்த்துட்டு வி கேன் வைண்ட் அப். ஓகேவா? அதுக்கப்புறமா அகெயின் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கே ஒரு செஷன் வைக்கிறதுக்கு ஐ வில் ட்ரை. ஸோ அதில் என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் 182 கான்செப்ட் அது கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வில் மேக் ஷூர் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டுடே.
so that tomorrow we can practice questions alone. சரியா? So example number 2. Mr. Ashwin. தெரியாம இந்த பேரை வச்சுட்டேன் மேம். ஸோ மிஸ்டர் அஸ்வின் என்ன பண்ணுறாரு? மிஸ்டர் அஸ்வின் இஸ் அ ஷிப் க்ரூ மெம்பர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹி டூயிங்? He leaves India. He leaves India on 29/9/2024 for employment. Employment நான் உங்களுக்கு சொல்லலையே. சரி, for some business. ஓகேவா? நவ் இவன் இந்த வாயேஜ் பிஸ்னஸ் வேண்டாம், வாயேஜாக மாற்றிக்கோங்க. ஃபார் அ வாயேஜ் இட் வில் மேட்ச். ஓகே. ஹிஸ் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஷோஸ் த ஃபாலோயிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு செக்-இன் 29/9/2024. செக் அவுட் இப்போ வரைக்கும் பண்ணலை. ஆர் லெட் அஸ் அஸ்யூம் 5th April 5/4/2025. So decide whether he is resident. எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே எத்தனை நாள் தங்கியிருக்கான்னு கவுண்ட் பண்ண மாட்டேன், எத்தனை நாள் இல்லைன்னு தான் கவுண்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 29th September இல்லையா? ஸோ செப்டம்பரில் மொத்தமாக 30 days. ஓகேவா? அப்போது 29 போயிட்டான்னா 29 + 30 2 days he is not in India. ப்ளஸ் அக்டோபரில் 31 days, நவம்பரில் 30 days, டிசம்பரில் 31 days, ஜான்வரியில் 31 days, ஃபெப்ரவரியில் 28 days, மார்ச்சில் 31 days. we are not worried about ஏப்ரல் மாதம். ஏன்? it is out of the financial year. இப்போ இது வரைக்கும் டோட்டல் போட்டால் என்ன வரும்? 30 60 90 120 184 days வருது இல்லையா? இப்போ இந்த 184 days வந்துடுச்சு மேம் இவன் ரெசிடென்ட்டானு குறிக்கக்கூடாது. ஏன்? இவன் 184 days இந்தியாவில் இல்லை. அப்போ எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்கான்? அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் இன் இந்தியா இஸ் ஈக்குவல் டு 365 days minus 184 days. எவ்வளோ வரும்? எவ்வளோப்பா? 180 days. அப்போ என்ன ஆகுது? ஷார்ட் ஃபால் 2 days he is not 181. அப்போ கூட ஷார்ட் ஃபால் தான்ப்பா. ஓகேவா? ஸோ he is not satisfying 180 days criteria. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? இவன் he is a non-resident. we will not check additional condition. 182 days satisfied RNOR, not satisfied straight away NR, no further classification. ரைட்டா? சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் எக்ஸாமில்? ஓ மை காட், என் ஐபேட் சாக போகுது. அது நான் காப்பாற்ற ஒரு நிமிஷம். Fine. So how will I present this answer in my exam? So since Mr. Ashwin is a ship crew member, he is required to satisfy
182 days in order to ஒரு நிமிஷம் இருப்பா. First basic condition, only to satisfy residential status. In the given case, he has stayed for less than 182 days in the financial year 24-25. Therefore, he is non-resident. ஓகேவா? இது என்னது? இது கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராப்பராக நம்ம எப்படி எக்ஸாமில் எழுதணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது வந்து நான் நேராக கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செக்ஷன் 6 subsection 1 எக்ஸ்பிளைன் பண்ணோம். As per section 6 subsection 1, a person must have stayed for more than 182 days in the previous year or 60 days or more in the previous year and 365 days or more in the preceding 4 previous year in order to become a resident in India. If the person satisfies any one of the basic condition, he becomes resident of India. If he satisfies none of the basic condition, he becomes non-resident of India. When it comes to ship crew members, as per rule, நம்ம ஒரு ரூல் நம்பர் படித்தோம், ஞாபகம் இருக்கா? ரூல் 126, while deciding the residential status of a ship crew member, number of days stayed in the continuous discharge certificate is to be considered for deciding the residential status. So in the given question, since Mr. Ashwin is a ship crew member, his continuous discharge certificate disclosed the fact that he has stayed for 81 days in the previous year because he has stayed 182 days மேலே in the previous year. வெளியில் இருக்கான் இல்லையா? So in that case, since he does not satisfy the first basic condition 182 days, he becomes non-resident. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். As per 6 subsection 1, when an individual stays in India for more than 182 days or 60 days or more in the previous year and 365 days or more in the preceding previous year, he becomes resident. In case of ship crew member, only 182 days condition is required to be satisfied. இது ஸ்டெப் ப்ரொவிஷன். அடுத்தது அனாலிசிஸ். அவன் எத்தனை நாள் இருக்கான்ற கேல்குலேஷன். இதுதான் அனாலிசிஸ். நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பார்ட்டு தான் அனாலிசிஸ். ஓகேவா? இந்த அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா கன்க்ளூஷன். டன்னா? So with this, one part of residential status is over. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நான் உங்களுக்கு டைமிங் வந்து அப்டேட் பண்ணுறப்பா எப்போ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைமில் we can join again. Most probably others can also join because it's a Sunday and almost all of them are available. இன்னைக்கு maybe we can have full strength. Let's see. சரியா? ஓகேப்பா. So if there's any doubt, you can ask me. No, ma'am. Super. Okay. So okay. I want to ask something. So first let's close the recording. Share it.